போன வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரைவல்ரி பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கான க்ளூ தரேன் அப்படின்னு ஒரு க்ளூ கொடுத்துருந்தேன். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. எஸ், இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரைவல்ரி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரைவல்ரி சீரீஸ்க்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சினிமா போகனில் ரைவல்ரி பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒரு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது. ஹாலிவுட்டில் இருந்து, ஹிந்தி சினிமாலேருந்து, தமிழ் சினிமாலேருந்து, கன்னட சினிமா வரைக்கும் எந்தெந்த ஸ்டாருக்குள்ள ரைவல்ரி எல்லாம் இருந்தது, அது எப்படி அந்த சினிமா இண்டஸ்ட்ரியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த பிளேலிஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரைவல்ரிஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ரைவல்ரி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி தான். ஸோ அதில் ஒரு முக்கியமான மிகப்பெரிய ஸ்டார்ஸ்குள்ளே இருக்க ஒரு ரைவல்ரி. அதாவது ஒரு மிகப்பெரிய நட்சத்திர குடும்பத்திலேருந்து வந்த ஒரு நெப்போ கிட்டுக்கும் எந்த சினிமா பேக்ரவுண்டும் இல்லாமல் தன்னந்தனியாக ப்ரூவ் பண்ணி தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் உருவாக்குன ஒரு நான் நெப்போ கிட்டுக்கும், இப்படி ஒரு நெப்போ கிட்டுக்கும் நான் நெப்போ கிட்டுக்கும் நடந்த 80ஸ்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரைவல்ரி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நந்தமுரி பாலகிருஷ்ணா எப்படி பாலையா ஆனார், கோனிடல்ல சிவசங்கர வரப்பிரசாத் எப்படி சிரஞ்சீவி ஆனாரு, இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன மாதிரி ஒரு கிளாஷ் உருவாகுச்சு, அதே மாதிரி இந்த ரைவல்ரி ஏன் இப்போ வரைக்கும் எதனால கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, இந்த மாதிரி காரசாரமா ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டு வருவோமா? வெல்கம் டு சினிமா போகன். நான் உங்கள் தேவா. இந்த ரெண்டு ஸ்டார்ஸ் தெலுங்கு சினிமாக்குள்ள வரதுக்கு முன்னாடி தெலுங்கு சினிமா என்ன மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருந்தது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த ரெண்டு ஸ்டார்ஸ்க்கான தேவை அப்படிங்கிறது அன்னைக்கு ஏன் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஒரு சைடு சீனியர் ஆக்டர்ஸான எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபேஸ்க்கு வந்துட்டாங்க. சீனியர் என்டிஆர் அஃப்கோர்ஸ் அவர் சீஃப் மினிஸ்டராகவே ஆகிட்டாரு. இன்னொரு பக்கம் அவரோட ரைவல் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கினேனி நாகேஸ்வர் ராவ், ஏஎன்ஆர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாகார்ஜுனா அவரோட அப்பா. அதே மாதிரி இன்னொரு பக்கம் கிருஷ்ணா. ஸோ இந்த கிருஷ்ணா யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மகேஷ் பாபு அவரோட அப்பா. இந்த மாதிரி இந்த சீனியர் ஸ்டார்ஸ் எல்லாருமே அந்த ரிட்டையர்மெண்ட் தருவாயில் இருக்கிறதுனால இப்போ தெலுங்கு சினிமாவுக்கு ஒரு மாஸ் ஹீரோஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. எல்லா ஆடியன்ஸுமே நமக்கான ஹீரோஸ் இல்லையே பெருசா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடவே இருந்தாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் என்டிஆர் அவர்கள் சூப்பராக ஒரு பிளான் பண்ணி அவரோட ரெண்டு பசங்களையும் லான்ச் பண்ணுறாரு. இதில் ஹரிகிருஷ்ணா பற்றி நம்ம பார்க்க வேண்டாம், ஏன்னா அது ஒரு தனி கதை. ஏன் அவர் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை, அதாவது என்டிஆரோட முதல் சன் அவர் ஏன் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறது தனி கதை. அதை வேணா இன்னொரு வீடியோவில் நம்ம தனியாக பார்க்கலாம். பட் பாலையாவை அவரும் லான்ச் பண்ணுறாரு. என்ன மாதிரி ஒரு லான்ச் கொடுக்குறாரு அப்படின்னா, அதாவது அவரோட ஃபேமிலி லீனியேஜ் அந்த சினிமாவை எப்பவும் கைக்குள்ளே வச்சுக்கணும், அவரை மாதிரியே அவரோட பசங்களும் பெரிய லெவலுக்கு வரணும், குறிப்பாக பாலையா பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாரு. பாலையாவும் நாட் ஜஸ்ட் ஒரு நெப்போ கிட் நம்ம நடிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் அவருக்கு எப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது அப்படின்றது தெரியுதோ அந்த டைமே அவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட் விச் இஸ் மெட்ராஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து அந்த ப்ரொஃபஷனை முறையாக கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் டெபியூட் ஆகுறாரு. இன்ஃபேக்ட் 14 வயசுலேயே அவர் அந்த சைல்டு ஆர்டிஸ்டாக டெபியூட் ஆகிட்டாரு. பட் ஒரு லீடு ஹீரோவா அவர் டெபியூட் ஆகிற முதல் படத்துடைய பெயர் 1984 சாகசமே ஜீவிதம். ஸோ இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணது இன்னொரு டைரக்டராக இருந்தாலும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கோஸ்ட் டைரக்டட் பை என்டிஆர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் என்டிஆர் அவர்கள் எந்த அளவு கேர்ஃபுல்லாக அவரோட சன்னை லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அப்போ யாரெல்லாம் கதை நரேட் பண்ண வராங்களோ அந்த டேரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்க கிட்ட கதை கேட்டு அவர் தான் சூஸ் பண்ணுவாராம் அவரோட பையன் என்ன மாதிரி படங்கள் நடிக்கணும் அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் அந்த காலகட்டத்தில் நிறைய திரைப்படங்கள் ஓப்பனாகவே டைரக்டட் அண்ட் ப்ரொடியூஸ் பை என்டிஆர் அப்படின்ற மாதிரியே வந்திருக்கு. இப்படி ஃபாதரோட சூப்பர்விஷன்லேயே இருந்த பாலையா ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே இனிமேல் நம்ம ஃபிலிம்ஸை நம்மளே சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தனிச்சு முடிவெடுத்து அப்படி நிறைய படங்கள் சூஸ் பண்ணி நடிச்சாரு. அப்படி அவருக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ கொடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மங்கம்மா காரி மனவாடு. ஸோ இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 500 நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கு. ஸோ இந்த திரைப்படம் தான் முதல் பிளாக் பஸ்டர், அதாவது
என்டிஆரோட சூப்பர்விஷன் இல்லாம பாலையாவா ஒரு முடிவெடுத்து ஒரு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி ஆகுது. ஸோ பாலையா அவர்கள் சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதுல முக்கியமான ஒரு முதன்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்டிஆரோட லீனியேஜ். நாட் ஜஸ்ட் அவர் ஒரு ஆக்டரோட பையனா மட்டும் ஆடியன்ஸ் வந்து பார்க்கல, அவரை வந்து ஒரு பிரின்ஸா வந்து பார்க்கப்பட்டாங்க. இன்னும் அவரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, எக்ஸாக்டா அந்த வேர்ட்லேயே தான் சொல்லுவாங்க. அவரை ஒரு ராஜாவோட பிரின்ஸா வந்து பார்க்கப்பட்டாங்க. அதனால தான் பாலையாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே உருவாச்சு. அந்த ஃபேன் பேஸை அவரை ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ஏர்லி சக்ஸஸ் பார்த்த பாலையா இனி நம்மளை சினிமாவில் அடிச்சுக்க ஆளே இல்லை, நம்ம அப்பா மாதிரி நம்மளும் மொத்த சினிமாவையும் ஆள போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது இந்த சினிமாவுக்கும் ஃபேமிலிக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபேமிலியில இருந்து ஒருத்தர் வராரு, கோனிடெல்லா சிவசங்கர வரப்பிரசாத். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவரோட ஃபேமிலி வந்து ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் ஃபேமிலி. ஸோ ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. அதில் அவருக்கு எப்போ அந்த ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட ஸ்கூல் ட்ராமாலாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. உன்னோட ஆக்டிங் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, உனக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது, ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட வீட்டு எதிர்ப்பையும் மீறி சினிமா தான் என்னோட ப்ரொஃபஷன் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் மெட்ராஸ் இன்ஸ்டியூட், அகெயின் பாலையா படித்த அதே மெட்ராஸ் இன்ஸ்டியூட்டில் தான் இவரும் படிச்சிருக்காரு. ஸோ மெட்ராஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்து முறைப்படி அந்த ப்ரொஃபஷனை கற்றுக்கிட்டு சினிமாக்குள்ளே ட்ரை பண்ணுறாரு. எப்படி பாலையாவுக்கு அந்த நெப்போட்டிசம் அப்படிங்கிற ஒரு கேட்வே இருந்ததோ இவருக்கு அந்த கேட்வே அப்படிங்கிறது இல்லை. அதனால இவர் ரோல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி நடிக்க மாட்டார். எனக்கு இந்த ரோல் தான் நடிப்பேன், அந்த ரோல் தான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் வாய்ப்பே கிடைக்காது. அதனால் என்ன ரோல் கிடைக்குதோ அதை வந்து நடிச்சுக்கிட்டே இருக்காரு. கண்டிப்பாக நம்மளோட டேலண்ட் யார் கண்ணிலையாவது படும் அப்படின்ற மாதிரி வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார். அந்த மாதிரி நேரத்தில் முக்கியமான 3 பேர் கண்ணில் படுறாரு நம்ம சிவசங்கர் வரப்பிரசாத். அது யார் அப்படின்னா டைரக்டர் பாபு அண்ட் அதே மாதிரி டைரக்டர் கே விஸ்வநாத். கே விஸ்வநாத் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தம வில்லன்ல கமல்ஹாசனுக்கு வந்து மாமனார் வருவார்ல அவரு, அண்ட் அதே மாதிரி வந்து கோடி ராமகிருஷ்ணா. இவங்க 3 பேர் கண்ணிலையும் இவரோட ரா டேலண்ட் அப்படிங்கிறது வந்து படுது. இவரை நம்மளோட படத்தில் நல்ல நல்ல ரோல்ஸ்க்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற நம்பிக்கையோட அவரை காஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி அந்த டைம் அவரோட ஆக்டிங்கை கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ண திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுபலேகா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனவூரி பண்டவுலு, அதே மாதிரி வந்து ஸ்வயம் கிருஷி, இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள்ல இன்டென்ஸான ரோல் அவரோட கம்ப்ளீட் டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருந்தாரு. இந்த 3 டைரக்டர்ஸ் இல்லாம ஒரு தமிழ் டைரக்டர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு எப்படி சூப்பர் ஸ்டார் ஐடென்டிஃபை பண்ணாரோ அதே மாதிரி இவரையும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. இவருக்குள்ள இருக்க அந்த டேலண்ட், குறிப்பா இவரை எப்படி பாராட்டி இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரோட கண்கள் அப்படிங்கிறது பயங்கர கூர்மையா இருக்கு. இந்த கண்கள் தெலுங்கு சினிமாவையே கட்டி போட போகுது அப்படின்ற மாதிரி வந்து ஒப்பீனியன் சொல்லியிருக்காரு. அது வேற யாரும் இல்லை, கே பாலச்சந்தர் அவர்கள். He is an all-rounder in the mainstream cinema. He is excellent as a dancer, superb in action, and a very profound actor. No wonder he has always been a director's delight. ஸோ இப்படி இருக்க கோனிடெல்லா சிவசங்கர வரப்பிரசாத் சிரஞ்சீவியா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு. ஸோ சிரஞ்சீவி அந்த நேம்க்கு பின்னாடி இருக்க கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சினிமாக்குள்ளே வர்றோம், இவ்வளோ பெரிய பேர் அப்படிங்கிறது வந்து டைட்டிலில் போட முடியாது. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு நேம் வந்து யூஸ் பண்ணோம், அதே நேரத்தில் கேட்சியாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சிரஞ்சீவியோட அம்மா தான் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க, நீ சிரஞ்சீவின்ற பேர் வந்து யூஸ் பண்ணு, இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் சென்டிமெண்டலாக ஹனுமரோட இன்னொரு பேர் சிரஞ்சீவி நிறைய பேருக்கு வந்து இது தெரியும் இல்லையா. ஸோ அந்த நேம் வந்து ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் அந்த நேமை வச்சு அவர் சினிமாவில் வந்து டெபியூட் ஆகுறாரு. இப்படி சிரஞ்சீவியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறவர் முதல் முறையாக ஒரு லீடு ஹீரோவா நடித்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுறது என்ன திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1983 வர கைதி அப்படிங்கிற திரைப்படம். ஸோ கைதின்ற திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுது. எந்த அளவு பிளாக் பஸ்டர் அப்படின்னா அந்த டைம் நெப்போட்டிசம்னாலேயே சூழ்ந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரி எல்லாருமே ஒரு நிமிஷம் அரண்டு போயிட்டாங்க. யாரா அந்த பையன் திடீர்னு வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிளாக் பஸ்டரை கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி அவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டரை கொடுத்துச்சு அந்த கைதின்ற திரைப்படம். கைதின்ற திரைப்படம் பிளாக் பஸ்டர் மட்டும் கொடுக்கல, சிரஞ்சீவி அப்படிங்கிற ஒரு மாஸ் ஹீரோவையும் தெலுங்கு சினிமாவுக்கு வந்து கொடுத்தது. இப்படி 2 பேரும் மிகப்பெரிய பிரேக் த்ரூவோட தெலுங்கு சினிமா இனி அடுத்து நாங்கள் தான் ஆள போகிறோம் அப்படின்ற ஒரு வாய்ஸோட ஒரு பக்கம் பாலையா இன்னொரு பக்கம் சிரஞ்சீவி டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிரஞ்சீவிக்கு முக்கியமான ஃபேன் பேஸ் உருவானதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் இந்த தெலுங்கு சினிமா நெப்போட்டிசம் நிறைஞ்சிருக்கும் போது ஒருத்தங்க போய் நிற்கிறான் பாடுறா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே உருவாச்சு.
அந்த ஒரு சென்டிமெண்ட்டை அவரோட எல்லா படங்களையும் தொடர்ந்து வச்சுக்கிட்டே வருவார். அதனால அவருக்கு ஒரு தனி செட் ஆஃப் ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது வந்து உருவாச்சு. இந்த பக்கம் பாலையா. ஸோ பாலையாவோட ஃபேன் பேஸ் எல்லாருமே அவரை வந்து ஒரு பிரின்ஸாக தான் வந்து பார்க்குறாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், விச் இஸ் என்டிஆரோட சன் அப்படிங்கிற அந்த பிரின்ஸ் ஸ்டேட்டஸில் தான் வந்து அவரை பார்க்குறாங்க. ஸோ அவரும் அதே ஸ்டேட்டஸில் தான் அவரை மெயின்டைன் பண்ணிப்பார் அவரோட திரைப்படங்களில். அவர் காமிக்கலாலாம் இருக்க மாட்டார், எப்போவுமே ரொம்ப சீரியஸாக நியாயங்களை தட்டி கேட்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸாக தான் வந்து அவர் நடிச்சுக்கிட்டே இருப்பார். அதனாலேயே அவரோட அந்த பிரின்ஸ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போய் கிங் அப்படிங்கிற ஒரு பேரே வந்து அவருக்கு வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி பாலையா அவர்கள்கிட்ட இன்னொரு முக்கியமான ஒரு ஜானர் அவர் எதை பிடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ஷன் ஜானர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபேக்ஷன் ஜானரை இன்னும் ஈஸியாக எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊருக்குள்ளே 2 தலைக்கட்டு அப்படின்றது வந்து இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து நல்ல தலைக்கட்டு, மக்களுக்கு வந்து எப்போவுமே நல்லது செய்வாங்க, மக்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நினைப்பாங்க அப்படின்ட்டு. இன்னொரு தலைக்கட்டு எப்போவுமே மக்கள் மேலே ஒரு கோவத்தோடய இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே அந்த குடும்ப சண்டை மாதிரி நடக்கும். கடைசியில் ஹீரோ வந்து மக்கள் பக்கம் நின்று வந்து ஜெயிப்பார். இந்த மாதிரி ஜானரை பாலையா அவர்கள் சூப்பராக பிடிச்சாரு. அப்படி அந்த ஜானரில் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் பார்த்த ஒரு திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சமரசிம்மா ரெட்டி. அந்த திரைப்படம் தான் பாலையாவோட அந்த கரியரே டிஃபைன் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜானரை அவர் அழுத்தம் திருத்தமாக பிடிச்சிக்கிட்டாரு. அதே மாதிரி பாலையா கிட்ட அவரோட ஆடியன்ஸ் இன்னொன்று முக்கியமாக என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கம் பக்கமாக டைலாக் பேசுவார். அவர் பேசுகிற அழகே நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றதுக்காகவே வந்து போவாங்க. அதே மாதிரி அவரோட சிக்னேச்சரான ஓவர் த டாப் ஃபைட் சீன்ஸ், அடிச்சு தூள் கிளப்புவார், எல்லாத்தையும் பறக்க விடுவார் அடிச்சு. அந்த ஃபைட் சீனை ரசிக்கிறதுக்காகவும் வந்து போவாங்க. ஸோ இப்படி 2 பேருக்கும் தனித்துவமான அந்த மாஸ் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸை கரெக்டாக புரிஞ்சு வச்சு அவங்க ஃபேன் பேஸுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால அவங்க 2 பேரும் ஒரு மிகப்பெரிய லெகசி வந்து செட் பண்ணாங்க. அப்படி என்ன லெகசி செட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிரஞ்சீவி அவர்களோட லெகசி பார்ப்போமா? கிட்டத்தட்ட 1987 இருந்து 1992 வரைக்கும் அவர் நடித்த படம் எல்லாமே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், ஹையஸ்ட் கலெக்ஷன்ஸ். அந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஹையஸ்ட் கலெக்ஷனே அந்த வருஷங்களில் அவர் நடித்த திரைப்படங்கள் தான். அதாவது அந்த டைம் வந்து பச்சன் ஏரா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அமிதாப் பச்சன் கை வைக்கிற திரைப்படம்லாம் ஹிட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க இல்லையா? அதே பேரை சவுத் சைடில் யார் வாங்கினா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிரஞ்சீவி அவர்கள் தான். ஏன்னா அந்த டைம் பீரியடில் அவருக்கு எல்லா திரைப்படங்களும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். பாலையா அவர்கள் இதை எப்படி அழகாக ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஒரு பக்கம் சக்ஸஸ் பார்த்துக்கிட்டே இருக்காரு சிரஞ்சீவி. ஸோ வெறும் ஃபேக்ஷன் ஜானர் மட்டும் பண்ணாமல் பாலையா அவர்கள் அப்பப்போ எக்ஸ்பெரிமெண்ட் மூவி எல்லாம் பண்ணுவார். உதாரணமாக ஆதித்யா 369 ஒரு திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. ஸோ சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி வந்து பாலையா வந்து ட்ரை பண்ணியிருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைரவா தீபம் அப்படின்ற மாதிரி ஒரு திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் என்ன மாதிரி ஒரு திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஃபேண்டசி மூவி. அவங்க அப்பா என்ன ஒரு லெகசி வந்து மெயின்டைன் பண்ணாரோ அதை கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சாரு. அப்பப்போ இந்த கடவுள் சார்ந்த திரைப்படங்களும் நடிப்பாரு. அதுவும் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும். இதை தாண்டி அவருக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம், ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, அவரோட கிரவுண்டு விச் இஸ் ஃபேக்ஷன் ஜானர், அதில் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பார். அப்படி நடிக்கிற படங்கள் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ், ஒரு கல்ட் ஃபேன் பேஸே வந்து உருவாக்குச்சு. இப்போ 2 ஸ்டார்ஸும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கி அவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸை வந்து உருவாக்கிட்டாங்க. அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கலாம், ஆனால் சும்மா இருக்க முடியாது. இவரோட ஸ்டைலை அவரும், அவரோட ஸ்டைலை இவரும் அப்பப்போ ட்ரை பண்ணியிருக்காங்க. சில டைம் ஒர்க் ஆகியிருக்கு, பல டைம் வந்து 2 பேருக்குமே வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கு. சிரஞ்சீவி அவர்கள் எப்போவுமே அந்த அர்பன் ஸ்டைல் ஆஃப் மூவிஸே தான் பண்ணுவார். ஒரே ஒரு தடவை அந்த ஃபேக்ஷன் ஜானர் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதாவது சமரசிம்மா ரெட்டி மாதிரி அல்லது வந்து ஒரு நரசிம்மா ரெட்டி மூவி மாதிரி பாலையா ஸ்டைல் ஆஃப் மூவிஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு படம் நடிச்சார். அந்த திரைப்படத்தோட பெயர் வந்து இந்திரா. ஸோ இந்திரா திரைப்படம் அவருக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் வந்து கொடுத்தது. சும்மா இருந்திருக்கணும்ல, என்ன பண்ணார் அப்படின்னா, ஆஹா இந்த ஜானரும் வந்து ஒர்க் ஆகுது, ஸோ இனிமேல் பாலையா ஸ்டைலில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அவரும் பக்கம் பக்கமாக வசனங்கள் வந்து பேச ஆரம்பித்தார். முன்னாடி எல்லாம் சிரஞ்சீவி கிட்ட அவங்க எல்லாரும் ரசித்தது என்னன்னா, சின்ன சின்ன டைலாக்ஸ் தான் இருக்கும், பட் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் அவரோட மிகப்பெரிய பாசிட்டிவாக வந்து பார்க்கப்பட்டது. பட் நான் பாலையா ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறேன்னு சிரஞ்சீவி என்ன பண்ணிட்டாருன்னா, தொடர்ந்து நிறையா படங்களில் பக்கம் பக்கமாக வசனம் பேச ஆரம்பித்தார். அது அவரோட ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருச்சு. பாலையா சும்மா இருப்பாரா? அவரும் ஒரு வேலை வந்து பார்த்தாரு. என்னன்னா,
சிரஞ்சீவி கிட்ட எல்லாரும் என்ன ரசிக்கிறாங்க, அந்த ஃப்ளூவிட் மாதிரி அவர் பாடி மூவ்ஸ் பண்ணி டான்ஸ் பண்ணுறது. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு பாலையா என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பாடி கொஞ்சம் ரிஜிட் பாடி தான், அவரது ஃப்ளூவிடெல்லாம் இருக்காது. இருந்தாலும் நான் வம்படிக்கு ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோப்பெல்லாம் கட்டி வந்து டான்ஸ் ஆனார். அப்படி டான்ஸ் ஆகி அது கடைசியில் என்ன மாதிரி ஆகிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு ட்ரால் மெட்டீரியலாக வந்து ஆகிருச்சு. ஸோ சிரஞ்சீவி ஃபேன்ஸே என்ன கலாய்ப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஆள் மாதிரி ஆட ட்ரை பண்ணி பாலையா பாருங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. இப்போவும் நீங்கள் பாலையா ஃபன்னி டான்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா நிறையா கயிறு கட்டி ஆடின டான்ஸ் வீடியோஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அது எல்லாமே சிரஞ்சீவியை நம்ம டான்ஸில் வந்து காம்பீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவரோட மைண்ட் செட்டில் அவர் ட்ரை பண்ணி அது ட்ரால் கண்டென்ட் ஆனது தான். ஸோ இப்படி ரெண்டு பேரும் அவங்க ஸ்டைலை விட்டுட்டு இவரோட ஸ்டைலை அவரும் அவரோட ஸ்டைலை இவர் ட்ரை பண்ணி பல்பு தான் வாங்கினாங்க. இதுவும் ஒரு ரைவல்ரியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர். இப்படி ரெண்டு பேரும் தெலுங்கு சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்போது இவங்களோட ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது பயங்கர அக்ரெசிவாக இருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டாருக்கும் அவங்களுக்கான ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது பயங்கர வயலண்ட்டாகவே வந்து இருந்தாங்க. ஸோ 80s 90s இந்த ரைவல்ரியோட பீக் டைம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தியேட்டரில் இவங்களோட திரைப்படம் வரும்போது கலவரமாகவே இருக்குமா. இப்படி ரெண்டு துருவங்களாக இருக்க சிரஞ்சீவி அண்ட் பாலையா எப்போ முதல் முறையாக அவங்களோட திரைப்படங்களை கிளாஷ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கராந்தி ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவலில் தான் இவங்களோட கிளாஷ் அப்படிங்கிறது வந்து நடக்குது. இந்த ரெண்டு திரைப்படங்களும் மோதிக்கிச்சு. இதில் யார் முதல் முறையாக ஜெயிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிரஞ்சீவி அவர்கள் தான். அங்கே ஆரம்பித்த அந்த கிளாஷ் அப்படிங்கிறது தொடர்ந்து 10 சங்கராந்தி ஃபெஸ்டிவலில் வந்து ரெண்டு பேருமே வந்து மோதினாங்க. அப்படி மோத விட்டு யார் இந்த 10 சங்கராந்தி ஃபெஸ்டிவலில் ஜெயிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சிரஞ்சீவி அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க, நிறைய பேர் பாலையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவீங்க. உண்மையான ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 சங்கராந்தி ஃபெஸ்டிவல் மோதி 4 திரைப்படங்கள் சிரஞ்சீவி திரைப்படங்கள் வந்து ஜெயிச்சிருக்கு, 4 திரைப்படங்கள் பாலையா படங்கள் வந்து ஜெயிச்சிருக்கு, 2 திரைப்படங்கள் டை. விச் இஸ் ஒரு சங்கராந்தி ஃபெஸ்டிவலில் 2 பேரோட திரைப்படமும் நல்ல பிளாக் பஸ்டர், ஒரு சங்கராந்தி ஃபெஸ்டிவலில் 2 பேர் திரைப்படமும் பயங்கர ஃப்ளாப் ஆர் ஆவரேஜ் கூட இல்லை, பயங்கர ஃப்ளாப். ஸோ இந்த மாதிரி இந்த 10 சங்கராந்தி ஃபெஸ்டிவலில் சொல்லி வச்ச மாதிரி ஈக்குவலாக வந்து அவங்களோட சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இந்த கிளாஷ் அப்படிங்கிறது திரைப்படம் மட்டும் இல்லாமல் இது ஃபேன்ஸ்குள்ளே ஒரு மிகப்பெரிய கிளாஷ் அப்படிங்கிறது வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது 80-90 காலகட்டங்களிலே இந்த கிளாஷ் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த சங்கராந்தி ஃபெஸ்டிவல் வந்து இவங்க 2 பேரோட திரைப்படம் வந்தாலே அந்த டைம் யார் சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் எல்லா தேட்டர்லேயும் ஸ்பெஷல் போலீஸ் பெர்மிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து போடுவாங்களாம். இமீடியட் ஆக்ஷன்ஸ், அரெஸ்ட் எல்லாமே கண்ணா பின்னான்னு நடக்குமா. ஏன்னா அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்களா 2 பேரும், தேட்டரில் முட்டி மோதிக்கிட்டு கிடப்பாங்களாம். நிறையா ஸ்டாம்பேட் அப்படிங்கிற விஷயம்லாம் நடந்திருக்கு அந்த டைமு. அதில் நிறையா டெத்தும் வந்து ஆகியிருக்கு. அந்த மாதிரி பல கான்ட்ரவர்சிஸ் அப்படிங்கிறது இந்த ஃபேன் பேஸ்க்குள்ளே வந்து நடந்திருக்கு. ஸோ பாலையா திரைப்படங்கள் எங்கெல்லாம் வந்து ஓடுதோ அங்கே போயிட்டு வேணும்னே வெறுப்பேற்றி விடுறது சிரஞ்சீவி ஃபேன்ஸு. இவங்களும் சும்மா இல்லை, பாலையா ஃபேன்ஸும் அதே மாதிரி வந்து பண்ணுவாங்களாம். கட் அவுட்டை கிழிப்பாங்களாம், போஸ்டர்ஸை கிழிப்பாங்களாம். அதனாலேயே நிறைய தடவை ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்களா 2 பேர்கிட்டையும், தயவு செய்து இந்த சங்கராந்தி ஃபெஸ்டிவல் மட்டும் நீங்கள் 2 பேர் சேர்ந்து வராதிங்க, உங்கள் ஃபேன் பேஸு வெறி பிடிச்ச மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோ சொல்லியும் 2017 திரும்ப அவங்க 2 பேருமே வந்து சேர்ந்து வந்து நடிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சங்கராந்தி ஃபெஸ்டிவல், பாலையா சிரஞ்சீவி ஃபேன் பேஸ், இவங்களோட திரைப்படம் வருதுனாலே ஒரு பக்கம் ஃபெஸ்டிவல் அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் பீதியும் பயமுமா இருக்குமா. இந்த 2 ஃபேன் பேஸும் எப்படி அடிச்சுக்கிட்டு உருள போகிறாங்க அப்படின்ட்டு அந்த அளவு ஒரு கல்ட் ஃபேன் பேஸை வந்து 2 பேருமே வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த ஃபேன் பேஸ் அடிச்சுக்கிறது இல்லாமல் இந்த 2 ஸ்டார்ஸும் எப்பயாவது அடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பப்போ அவங்களோட திரைப்படங்களில் 2 பேரையும் மாற்றி மாற்றி கிண்டல் பண்ணிப்பாங்க. அது வந்து இன்டைரக்டாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு திரைப்படத்தில் சிரஞ்சீவி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இன்டென்ஷனலாக வச்சாங்களா என்ன அப்படின்றது வந்து தெரில. பாலையா அவரோட திரைப்படத்தில் அந்த தொடையை தட்டி சேலஞ்சு கூப்பிட்ற ஸ்டைல் வந்து ஒன்று வச்சுருப்பாரு. அது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும் எல்லா திரைப்படத்துலையும். அந்த மாதிரி ஒரு சின்ன பையனை சிரஞ்சீவி படத்தில் வந்து பண்ண வச்சுருப்பாங்க, விச் இஸ் தொடையை தட்டி சேலஞ்சுக்கு வான்னு கூப்பிட்ற மாதிரி. ஸோ பாலையாவை தான் அவங்க இமிட்டேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயம் வந்து பார்க்கப்பட்டது. இந்த மாதிரி திரைப்படங்களில் 2 பேரும் மோதிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. திரைப்படங்களில் சின்ன சின்ன இந்த மாதிரி டீசர்ஸ் அப்படின்றது இருந்தாலும் இவங்களோட உச்சக்கட்ட மோதல் எங்கே போச்சு அப்படின்னா அவங்களோட பிரதான அரசியல் வாழ்க்கையில் தான். ஏன்னா 2008 சிரஞ்சீவி அவர்கள் பிரஜாராஜ்யம் பார்ட்டி அப்படின்ற மாதிரி ஒரு தனி கட்சியை வந்து ஆரம்பிக்கிறாரு. பேரலா பாலையா அவர்கள் அவரோட அப்பா ஆரம்பித்த கட்சி விச் இஸ் தெலுங்கு தேசம் பார்ட்டி, அதுலேயே வந்து இருக்காரு, கண்டினியூ ஆகிட்டே இருக்காரு. அந்த டைம் அவர்
சிரஞ்சீவி அவர்கள் எலெக்ஷன்ல நின்று 16% ஆஃப் ஓட் வந்து செக்யூர் பண்றாரு. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த 16% ஆஃப் ஓட் விச் இஸ் சிரஞ்சீவி அவர்கள் வாங்கியிருந்தாரு இல்லையா அவரோட கட்சி, அந்த 16% ஆஃப் ஓட்டுமே ஸ்பிளிட் ஆகியிருக்கு. ஆக்சுவலாக அந்த ஓட் பர்சன்டேஜ் தெலுங்கு தேசம் பார்ட்டிக்கு போய் அவங்க ஜெயிச்சிருக்க வேண்டியது, அதை சிரஞ்சீவி அவர்கள் ஸ்பிளிட் பண்ணி கொண்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய எக்ஸ்பர்டைஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கோபத்தின் வெளிப்பாடா பாலையா அவர்கள் முதல் முறையா ஒரு ஹார்ஷான ரிப்ளை வந்து சொல்லியிருந்தாரு. அவரோட அந்த தெலுங்கு தேசம் பார்ட்டியோட மீட்டிங்ல வந்து ஒரு மக்கள் கிட்ட மீட் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல வந்து ரொம்ப ஹார்ஷா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரோ இப்பெல்லாம் கட்சி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, சினிமாவில் நடிக்கிறதுனாலேயே சிஎம் ஆகிடலான்னு நினைக்கிறாங்க, எங்கள் அப்பாவோட கால் கட்ட விரலை கூட அவங்களால தொட முடியாது அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக ஹார்ஷாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு சிரஞ்சீவி அவர்கள் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குழந்தைத்தனமாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி சிம்பிளாக வந்து முடிச்சிட்டாரு. அதுக்கு பாலையா திரும்ப கவுண்டர் அட்டாக் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணியிருந்தார். என்னன்னா, குழந்தைத்தனமாக பேசுகிறேன்னா பரவாயில்ல, அவர் பேச கற்றுக்கிட்டாரு, அதனால தான் இன்னும் டெல்லியில் போய் மினிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனாகவே பாலையா அவர்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் வச்சாரு. இந்த கிளாஷோட நீச்சியா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சம மேட்டர் வந்து நடந்தது. இது பாலையா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமாக வந்து நடந்தது. என்னன்னா, அது வரைக்கும் பிரஜாராஜ்யம் பார்ட்டி வந்து காங்கிரஸை எதிர்த்து தான் வந்து அரசியல் பண்ணிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி தெலுங்கு தேசம் பார்ட்டியும் எதிர்த்து வந்து அரசியல் பண்ணிட்டே இருந்தாங்க. திடீர்னு அடுத்த எலெக்ஷன்ல சிரஞ்சீவி என்ன யோசிச்சாரு அப்படின்னா, காங்கிரஸ் கூட அலையன்ஸ் வச்சாரு. இது பாலையாவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமா வந்து அமைஞ்சது. ஏன்னா தெலுங்கு தேசம் பார்ட்டி என்ன எமோஷன்ல உருவாக்கப்பட்டது அப்படின்னா, ஆந்திரா மக்களுக்கு காங்கிரஸ் வந்து துரோகம் விளைவிக்கிறாங்க, அதை காப்பாற்ற வந்தது தான் நான் அப்படின்னு என்டிஆர் அவர்கள் அந்த கட்சியை வந்து உருவாக்குனாரு. அதே ஃபார்முலாவை பாலையா புடிச்சாரு. இப்போ பிரஜாராஜ்யம் பார்ட்டி காங்கிரஸ் கூட அலையன்ஸ் இருக்கு. காங்கிரஸ் எதிர்ப்பு அப்படிங்கிறது ஆந்திரா மக்கள் கிட்ட அப்பவும் இருந்தது. அதை அழகா பிடிச்சி சிரஞ்சீவி அவர்களை பாலிடிக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய செட்பேக்கே வந்து உருவாக்குனாரு பாலையா. எந்த இடத்துல போனாலும் முக்கியமான பிரச்சாரத்தை வந்து வச்சாரு. பாருங்க, நம்மளோட எதிரி காங்கிரஸ் கூட அவங்க வந்து கூட்டணி வச்சிட்டாங்க அப்படின்னு டைரக்டாவே சிரஞ்சீவியை வந்து அட்டாக் பண்ணாரு. இதை எல்லாத்தையும் தாண்டி 2025 ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்தது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள. என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசம்பிளியில் வந்து பாலையா ரொம்ப ஓப்பனாக சொன்னார். அந்த டைம் வந்து சிரஞ்சீவி அவர்கள் இவர் ஜெகன்மோகன் ரெட்டி கூட க்ளோஸாக தான் இருந்தார், ஆனால் எந்த இடத்துலையும் தேட்டருக்காகவோ சினிமாவுக்காகவோ எந்த ஒரு விஷயமும் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு அலிகேஷன் வந்து வச்சாரு. அதுக்கு சிரஞ்சீவி அவர்கள் ரொம்ப ஓப்பனா ரொம்ப தைரியமா ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்தாரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட திரைப்படம் வீரசிம்மா ரெட்டி, அந்த திரைப்படத்தோட டிக்கெட் பிரைஸ் ஏறாததுக்கு முக்கியமான காரணமே நான் தான் ஜெகன்மோகன் ரெட்டி கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி இந்த தியேட்டர் டிக்கெட் பிரைஸஸ் எல்லாம் ஏற்ற வேண்டாம் இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணேன். அதனால தான் உங்கள் டிக்கெட் பிரைஸ் வந்து ஏறாமல் அது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு அப்படின்ற மாதிரி சிரஞ்சீவி வந்து சொன்னார். இந்த ஒரு விஷயம் பாலையாவை ரொம்ப ஹர்ட் பண்ணிருச்சு. பாலையா அவர்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு திரும்ப வேர்ட்ஸ்னால. இதனால சிரஞ்சீவி ஃபேன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலையா மேலே 300 இடங்களில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்க. சிரஞ்சீவி அவர்களை வந்து ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்டாக வந்து பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி 300 இடங்களில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிரஞ்சீவி அவர்களே வாலண்டியராக உள்ள வந்து இல்லை இதெல்லாம் பாலிடிக்ஸில் ரொம்ப ரொம்ப சாதாரணம், வேர்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான், அதனால தயவு செய்து எல்லாரும் வாபஸ் வாங்குங்க அப்படின்னு 300 பேரையும் வாபஸ் வாங்க வச்சாரு. ஸோ இவங்களோட கிளாஷ் அப்படிங்கிறது சினிமாவை தாண்டி அரசியலில் தான் ஒரு மிகப்பெரிய கிளாஷாகவே வந்து இருந்திருக்கு. இப்போ நான் சொன்ன மேட்டரெல்லாம் கேட்டு எல்லாரும் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா, ஆமாம் பாலையா வந்து நெப்போட்டிசமில் வந்தார், அதனால் அவர் எப்போவுமே அப்படி தான் இருப்பார். வேற சிரஞ்சீவி பாருங்கள், எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் நெப்போட்டிசம் நிறைஞ்ச இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பெரிய ஆளாக ஆகியிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து தோணும். இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். பாலையா அவர்கள் என்றைக்குமே தன்னை ஒரு நெப்போட்டிசமில் இருந்துக்கிட்டே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணதே கிடையாது. அவர் என்றைக்குமே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி விச் இஸ் பிரின்ஸ் அப்படின்ற ஒரு பேர் சொன்னால, அந்த பேர்லேயே தான் அவர் கம்ப்ளீட்டாக வந்து ட்ராவல் ஆனார். விச் இஸ் என்டிஆரோட பையன், அவரோட லீனியேஜ் நான் இப்படி தான், என்ன நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஆட்டிடியூட்லேயே தான் அவர் எப்போவுமே இருப்பார். அவரோட ஃபேன் பேஸும் அதை ஏற்றுக்கிட்டு தான் வந்து இருக்காங்க. வேறஸ் இங்கே தான் சிரஞ்சீவி மேலே ஒரு மிகப்பெரிய டபுள் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளைண்ட் அப்படின்ற மாதிரி வந்து வைக்கப்பட்டது. அவரோட ஃபேன்ஸே வந்து வச்சாங்க. என்ன மேட்ரு அப்படின்னா, எந்த நெப்போட்டிசமும் இல்லாமல் தனியாளாக வந்து ஜெயிச்சு அவர் நெப்போட்டிசம் இல்லாத மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சிருக்காங்க அவரோட ஃபேன் பேஸ். பட் அது நடந்தது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்.
ஸோ சிரஞ்சீவி அவர்கள் அவரோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து இப்போ தெலுங்கு சினிமாவை 25% வந்து கிட்டத்தட்ட வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் அவரோட பையனும் ஆக்டர், அவரோட ஃபேமிலியில் எல்லாருமே ஆக்டர். ஏன் அவரோட சொந்த தம்பி தான் இன்னைக்கு ஆந்திராவோட டெபுட்டி சிஎம். அவர் லான்ச் ஆனது என்ன பேரில் தெரியும்ல, பவர் ஸ்டார் பவன் கல்யாண். அவர் லான்ச் ஆனதே பவர் ஸ்டார் பவன் கல்யாண். அந்த அளவு அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு தெலுங்கு சினிமாவில் நிறையவே இருக்கு. ஸோ அவரோட ஃபேன்ஸே வந்து நிறைய பேர் அதிருப்தியில் வந்து இருக்காங்க. என்ன அவரை வந்து நெப்போட்டிசம்க்கு கடந்தவர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம். அவரே வந்து நெப்போட்டிசம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வருத்தமும் சிரஞ்சீவி மேல வந்து இருக்கு. இப்படி ரெண்டு பேரும் 1980 காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ரைவல்ரி ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு உதாரணமாக தான் 2025 நான் சொன்ன அந்த கதையும் அந்த சம்பவமும். இவங்க ரெண்டு பேர் திரைப்படங்கள் அவ்வளோ விமர்சனங்கள் வந்து வைப்பாங்க. இன்னைக்கு ப்ரெஸ் ஆகட்டும், அதே மாதிரி கிரிட்டிக்ஸ் ஆகட்டும், என்ன மாதிரி விமர்சனம் வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேருக்கும் 60+ ஆகிருச்சு, இன்னும் பழைய டெம்ப்ளேட்டே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. விச் இஸ் யங் ஹீரோயின்ஸ் கூட நடிக்கிறது, படத்தில் வந்து 5 பாட்டு, அதில் கண்டிப்பாக வந்து ஒரு ஐட்டம் டான்ஸ் இருக்கணும், அதே மாதிரி வந்து 5 ஃபைட்டு, அடித்து பறக்க விடுற மசாலா திரைப்படங்களே வந்து நடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அவங்க மேலே. ஆனால் இவங்க ரெண்டு பேர் திரைப்படம் எப்போ வந்தாலும் அதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. இவங்க கிரிட்டிசிசம்ஸ் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் படம் தேட்டரில் வந்தால் எப்படி தான் அந்த கூட்டம் வருது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கும் அவங்களால கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ இனிதே இந்த ரைவல்ரி அப்படிங்கிறத வந்து முடியுது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் இந்த ரைவல்ரி வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. இன்னமும் திரைப்படங்கள் ரெண்டு பேருமே வந்து நடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. யாருக்கு தெரியும், அடுத்து இன்னொரு சங்கராந்தி கூட ரெண்டு பேரும் ஒரு திரைப்படம் கிளாஷ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து நிறையவே இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக டாக்ஸ் வந்து தேடி பார்க்கும்போது ரெண்டு பேரும் ரொம்ப ஹரிபரியாக ஒரு திரைப்படம் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சங்கராந்தியில் ரெண்டு பேருக்கும் கிளாஷ் வர்ற மாதிரி சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. பட் எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது தெரில. ஸோ இந்த ரைவல்ரி அப்படிங்கிறது இப்போவும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. அந்த ஃபேன் பேஸ் இன்னமும் ரெண்டு பேருக்கும் அப்படியே தான் இருக்குது. ரெண்டு பேரும் இன்றைக்கும் த பவர் ஹவுஸ் ஆஃப் ஆந்திரா சினிமா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குறிப்பாக சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோ அதுக்கான லீட் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு நல்ல டெக்னிக்கல் வீடியோ பண்ணலாம், ஒரு டெக்னிக்கல் டாபிக் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஐடியா. ஏன்னா தொடர்ந்து ஒரு 4-5 வீடியோவாக நம்ம வந்து ரொம்ப கமர்ஷியலான வீடியோவாக வந்து போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் டெக்னிக்கல் நுவான்சஸை வந்து பேசலாம் அப்படின்ற ஒரு ஆசை தான். ஆல்ரெடி நம்ம சவுண்ட் இன்ஜினியரிங், சவுண்ட் டிசைன் பற்றி வந்து பேசியிருந்தோம். வியூஸே போகலை. அந்த வீடியோ யாராவது பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் கேமரா ஒர்க் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா கேமரா எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, கேமரா ஒர்க்கை பேஸ் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அந்த டாபிக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாய்.